அதிமுக அணிகள் இணைப்பு என்பது சாத்தியமே இல்லை என இபிஎஸ் திட்டவட்டமாக தனது கருத்துக்களை நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறார். டெல்லி செல்வதற்கு முன்பாக அவர் இந்த விஷயங்களை கூறியிருப்பது முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அமமுகவில் இருந்து CR சரஸ்வதி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். தொலைபேசி வாயிலாக அவர்களிடம் பேசலாம். மேம் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை மீண்டும் ஒரு முறை ஆழமா தெரிவிச்சிருக்காங்க. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் 10 நாட்களுக்கு முன்பாக இந்த அதிமுக அணிகள் இணைப்பு அப்படிங்கிற விஷயத்தை வலியுறுத்தி இருந்த போது இவ்வளவு நாள் பேசாதவர் இப்ப பேசியிருக்காரு. டெல்லி செல்வதற்கு முன்பாக இப்படி பேசியிருக்காரு. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? தன்னுடைய தலைமைக்கு ஆபத்து வந்துடும், அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாருங்கிற மாதிரியான கருத்துக்களும் முன்வைக்கப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல இவர் தலைமைக்கு ஆபத்து வர்றதுக்கு இவருன்னு அதிமுக இவரை உருவாக்குனாரு. நேற்று மேடையில பேசுறாரு. தமிழ்ல ஒரு வார்த்தை உண்டுமா, சாத்தான் வேதம் ஓதலாமான்னு. நன்றியை பத்தி துரோகத்தை பத்தி எல்லாம் எடப்பாடி பழனிசாமி பேசலாமா? உலக வரலாறுல இன்னைய வரைக்கும் தமிழக முதலமைச்சர் பட்டியல்ல பழனிசாமி பேர் வந்தா என்ன வரும்? முட்டி போட்டு முதலமைச்சர் ஆகி மரியாதைக்குரிய சின்னமா, உண்மையில சொல்றேன்னா, தூய தமிழ்ல சொல்றேன்னா, பிச்சையாக போட்ட கட்சி தான் இவருக்கு அதிமுக. இவர் உருவாக்குனதில்லை, அது தலைவர் உருவாக்கின கட்சி, அம்மா பாடுபட்டு வளர்த்த கட்சி, தொண்டர்களுடைய கட்சி. தொண்டன் விருப்பம் எதுவோ அதுதாங்க அந்த இயக்கம். இவர் என்னங்க, இவருக்கு தேவைப்படும் போது நான் கேட்கிறேன், பிஜேபி தான் என்னை காப்பாத்துச்சுனாருல அன்னைக்கு, அப்புறம் எதுக்கு 2024 இனிமேல் எந்த ஒட்டும் உறவும் பிஜேபியோட கிடையாது நீங்க? ஸோ உங்களை காப்பாத்தினவங்களே நீங்க வேணும்னா வச்சுக்குவீங்க, வேண்டாம்னா கை விட்டுருவீங்க, அவ்வளவுதானே. நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கட்சி அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. என்ன சாதிச்சிருக்கீங்க? 10 தோல்வியை சந்திச்சிருக்கீங்க. டெபாசிட் போகுது, 4வது இடத்துக்கு 5வது இடத்துக்கு போகுது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு தானங்க அவங்க எல்லாம் சொல்றாங்க. அவங்க என்ன தப்பா கேட்கறாங்க? என்ன உங்க பதவிக்கு இப்ப பெரிய இது வந்துட்டு போச்சு? எனக்கு பதவி ஆட்சி அதிகாரம் முக்கியம் அல்ல, தன்மானம் முக்கியம். உங்களுக்கு தன்மானம் முக்கியம். நீங்க 4 வருஷம் சிஎம்மா இருந்து கோடி கணக்குல சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க. உங்க சம்பந்திக்கு ஊர்ல டெண்டர் எல்லாம் கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு கவலை இல்லை. ஆனா அந்த தொண்டன் அதை நினைக்கலங்க. மறுபடியும் என் புரட்சி தலைவரும் அம்மாவும் உருவாக்கிய அந்த கட்சி ஆட்சியில வரணும்னு தொண்டர்கள் நினைக்கிறாங்க. அந்த தொண்டர்களுக்கு இந்த ஆட்சி, அம்மா ஆட்சி வரணும்னு விரும்புறாங்க. அவங்க விருப்பம் முக்கியமா? நீங்க நல்லா செட்டில் ஆகிட்டு ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டு பச்சை கலர் ஜிங்குஜான்னு ஒரு பஸ் எடுத்துக்கிட்டு காசை கொடுத்து மக்களை கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு நீங்க பிரச்சாரம் பண்றதுனால, நான் இதே பிஜேபி இவர் தானே வேண்டான்னாரு, இப்ப இதை பிஜேபி தான் என்ன காப்பாத்துச்சுன்னாரு. ஒரு காலத்துல ஓபிஎஸ் ஃபிடல்ஸோ, அந்த பக்கம் அவரு, இந்த பக்கம் இவரு, இவங்க 2 பேர் தான் அந்த கட்சியை செக்குவாரா. பிடல் காஸ்ட்ரோ யாரு? ஓபிஎஸும் இபிஎஸும். சொன்னது யாரு? எடப்பாடி பழனிசாமி கூடவே ஜாலரா போட்டுட்டு இருக்க ஜெயக்குமார். அப்பெல்லாம் அவங்க தேவைப்பட்டாங்க. கூட இருக்கும் போதெல்லாம் அவங்க செங்கோட்டையன் தேவைப்பட்டாங்க. இவரை முதலமைச்சர் ஆகும்போது மரியாதைக்குரிய சின்னமா தேவைப்பட்டாங்க, மரியாதைக்குரிய டிடிவி சார் தேவைப்பட்டாரு. இவர் துரோகத்தின் மொத்த உருவங்க. இவரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சுயநலம், தனக்கு வேண்டியது அதைத்தானே தவிர அதை முட்டி போட்டதையும் நினைக்க மாட்டாரு. இவரை உட்கார வச்சு எல்லாத்த விட ஒண்ணு மனசு வேதனையோட சொல்றேங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களே, மரியாதைக்குரிய சின்னம்மாவுடைய கணவர் இறந்து கிடந்தப்போ, அவங்க இங்க பரோல்ல வந்தப்போ எத்தனை தொல்லைகள் கொடுத்தீங்க. சமாதியை பூட்டின வரலாறு உண்டாங்க. இவரெல்லாம் ஒரு முதலமைச்சரா இருந்தவர், அடுத்து முதலமைச்சர் ஆகணும்னு பேசுறாரு. அம்மாவுடைய சமாதியே மரியாதைக்குரிய சின்னம்மா போக கூடாதுன்னு பூட்டி வச்சவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி. உலகம் தெரிஞ்ச வரலாறு. இவரோட துரோக சிந்தனைக்கு, நன்றி கெட்டத்தனத்துக்கும் இதை விட ஒரு உதாரணம் தேவையே இல்லை. ஆக இவர் என்னங்க சொல்றது? கட்சி சேரக்கூடாது, இவருக்கு எந்த ரைட்ஸும் கட்சியில கிடையாது. இவர் தானமா வாங்கிட்டு வந்த கட்சி அது. அந்த தொண்டர்கள் முடிவு பண்ணுவாங்க கட்சி ஒண்ணு சேரணுமா வேணாமாங்கிறத. இவர் நினைச்சுக்கிறார் பண பலத்தை வச்சு ஜெயிக்கலாம். இவர் பண பலத்தை வச்சு பஸ்ல வேணா போய் மக்கள்கிட்ட போய் பேசலாமே தவிர ஓட்டு வாங்க முடியாது. ரெட்டை இலைக்கு இருக்கிற ஓட்டையே நாசம் பண்ணவர் இவர். டெபாசிட் போச்சு பல இடத்துல 2024. அவர் போறாருல டெல்லி, அந்த டெல்லிக்கும் தெரியும் இல்ல இவரோட பணம் என்னன்னு. பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. இப்ப சொல்றேன், இது தொண்டர்கள் மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. 10 தோல்வி அடைஞ்சும் கூட நீங்க உங்களை மாத்திக்க மாட்டேங்கிறீங்க. அந்த தொண்டர்கள் பாடம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை காப்பாற்ற யாராலும் இந்த தொண்டர்களுடைய கட்சி அது. தொண்டர்களுடைய குரலுக்கு நீங்க பதில் சொல்லியே தீரணும். இந்த கட்சி அழியறத பார்த்துட்டு அந்த தொண்டர்கள் இருக்க மாட்டாங்க. நாங்கெல்லாம் யாருமே இவர்கிட்ட போய் உறவு வச்சுக்கவோ, இவர் கூட போய் கூட்டணி வச்சுக்கவோ, இவர்கிட்ட போய் பதவிக்காகவோ நாங்க பேசல. டிடிவி சாரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு கட்சி இருக்கு. அண்ணன் ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் மறுபடியும் சொல்றாரு, எனக்கு எதுவும் வேணாங்க, கட்சி இணைஞ்சா போறோம். அதைத்தான் இன்னைக்கு அண்ணன் செங்கோட்டைன்னு சொல்றாரு. தொண்டர்கள் விரும்புறாங்க, அவங்களோட ஆசை எல்லாரும் இணையணும்னு சொல்றது தப்பா? ஒரு குடும்பமே ஒத்துமையா இருக்கணுங்கிறது நம்மளுடைய வழக்கமே. ஒரு குடும்பம் ஒத்துமையா இருந்தா நல்லதுன்னு சொல்லும் போது, ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு அதிமுகங்கிற மாபெரும் கட்சி, பல முறை ஆண்ட கட்சி,
ஏழைகளுக்கான கட்சி, அந்த கட்சி ஒன்னா இருக்கணுங்கிறத எல்லாரும் விரும்பக்கூடாதா? இப்ப இவருடைய குணம் எவ்வளவு மோசமான குணம் இதுலயே தெரியலையா? ஒத்துமையை விரும்பாத ஒருவரால் எப்படி ஒரு கட்சியை வழிநடத்த முடியும்? எப்படி ஒரு தலைவனா தன்னை பறைசாற்றிக்க முடியும்? அம்மாவோ தலைவரோ தன்னை திட்டினவங்கள கூட போய் கூட்டிட்டு வந்து பதவி கொடுத்த அழகு பார்த்த தலைவர்கள் இருந்த கட்சி அது. ஆனா இன்னைக்கு ஒன்னா சேர்ந்தா நம்ம இவர் மறைமுகமா திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு 21 எப்படி உதவி செஞ்சாரோ அதே மறுபடியும் இவர் செய்யறாரு. அதுதான் உலக அறிந்த உண்மை. மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வரட்டும், பரவாயில்ல. நான் என்னை வாழ வச்சவங்கள, எனக்கு வாழ்வு கொடுத்தவங்கள, எனக்கு உறுதுணையா இருந்தவங்கள, நான் சொன்ன இடத்துலதான் கையெழுத்து போட்டவங்கள நான் யாரையும் சேர்த்துக்க மாட்டேன். டிஎம்கே ஆட்சிக்கு வரட்டும், நான் இப்படியே தான் இருக்கேன். இதுதான் இவருடைய குணம். இன்னைக்கு அது எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆணித்தரமா இன்னைக்கு இன்னும் பார்த்துட்டாங்க. கண்டிப்பாக காலமும் தமிழக மக்களும் அதிமுக தொண்டர்களும் இவர் ஏற்கனவே பாடம் சொல்லி கொடுத்தும் திருந்தாம இருக்காரு. கண்டிப்பா திருத்துவாங்க. அந்த அந்த திருத்தம் என்பது மிக விரைவில் தொண்டர்கள் கிட்ட இருந்து இவருக்கு வரும். இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மேம்.